நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி வக்கரம் 17/6/2023 சனிக்கிழமை இரவு 9:49 முதல் 4/11/2023 சனிக்கிழமை பகல் 1:38 வரை 141 நாட்கள் சனி வக்கரமாகி அமரப்போகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். சனி நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம். அது குரு பெயர்ச்சின்னா ஒரு சந்தோஷம், ஏதோ குரு அள்ளி கொடுக்க போறாரு, சனி ஏதோ அள்ளி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சனி கர்ம காரகன் என்று சொல்வதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய கர்மா. நம்ம அப்பா பாட்டன் அவர்கள் வைத்திருக்கிறது அம்மா வழி கர்மா, அப்பா வழி கர்மா. எல்லா கர்மாக்களும் நாம் செய்திருக்க கர்மாவின் பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருந்தி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறி இருந்ததுன்னா அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? சரி. வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயம் பின்புறமாக ரிவர்ஸ்ல சுற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் எப்போதும் தங்களுடைய ஓடு பாதையில் 90 டிகிரிக்குள்ளதான் தங்களுடைய சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றும் வேகம் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் வேகத்தை குறைச்சிக்கும். குறைத்து ஏற்பட போகக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக பின்புறமாக சுழல தொடங்கும். பிறகு கொஞ்சம் பின்புறமாக சுற்றிட்டு மறுபடியும் பிறகு தொடரும். அந்த கிரகங்கள் அதன் பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய சுழற்சிக்கு இடைவெளிக்கு வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழலும். பின் சுற்றலை தான் நம்ம வக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வக்கரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நீதி இதுக்கெல்லாம் முதலியவற்றை திரிந்த நிலையில் மாறுபடும். அதனாலதான் வக்கர நிலையில் அவன் வக்கரம் புத்தி உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒழுங்கு, நியாயம், நீதி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மாறுபட்ட வேறுபட்ட நிலையில் அவர்கள் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சுபகிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா பலன் கிடைப்பது தாமதமாகும். இங்க அசுப கிரகமான சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வக்கரகதியில் இருப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. மந்தனவன் சனி பகவான், மந்தனவன் கதிமாறி திரிகின்ற போக்கில் தந்துவோம் இவ்வினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும், இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தியில் உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நற்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒன்று ஒளிந்திருக்கும் அதிலேயே, நீச்சமது ஆகியும் கதிமாரியின் சுபபலன்கள் மாறும், மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்ட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கரகதியில் தோற்றவனும் உண்டு, நீச்சமது தன்மையனை பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருந்தல் நன்றே. இது வக்கர சனிக்கு உரிய பாடல். இந்த வக்கர சனியோடைய காலகட்டத்துல எந்த ஒரு காரியமும் தாமதமாகத்தான் செய்வீங்க. அது எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், கைப்பொருள் காணாம போகும். பலமே இல்லாமல் சனி இருந்தால் கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப மேஷ சனி நீச்சமாகி இடமாக இருந்தும் அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. மகர சனி அது ஆட்சி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுல சனி அமர்ந்து தோற்றவரும் உண்டு.
மேஷத்தில் நீச்சமது நீச்சம்னு சொல்லாமல் அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் அதன் நிலைமை சொல்லாமல் ராசியில சொல்லாம அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கெடுபலன் அதற்கு தகுந்த மாதிரி குறைந்து இருந்தால் நன்று. அம்சத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்க இடம் இதுதான் சனி பகவானுக்கு உரியது. ஏன்னா சனி ஒரு ராசியில 30 மாதம் இருப்பார். 2.5 வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துல ஒரு ஆண்டுக்கு 4 இல்ல 5 மாதங்கள் வக்ரகதியில் இருப்பார் சனி பகவான். ஏன் அப்படின்னா சூரியன் சனி பகவான் நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்ரகதி ஆரம்பிக்கும். சூரியன் சனி அமர்ந்திருக்க வீட்டுக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்ரகதியை விட்டு நிவர்த்தி ஆகும். அப்ப 4-5 மாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணி பிறந்த உடனே ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்ற 5 மாதங்கள் இந்த சூரிய பகவான் இந்த ராசிகளில் அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்கின்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்ரகதியில் சனி பகவான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சனி அங்க ஏற்கனவே வக்ரகதியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதனால அது கொஞ்சம் படுத்தும் இல்லையா. இப்ப இந்த வக்ரகதியில இருக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கலத்திர சனி, இந்த 7.5 சனி எல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பதற்கான பலன் உண்டு. அப்ப இந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். இந்த 6 ராசிக்கு நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் கலந்து சனி பகவான் தரப்போகிறார் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எந்த ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா. அடுத்த ராசி சிம்ம ராசி. உங்களுக்கு கலத்திர சனியாக அமர்ந்து இருக்கிறார். அவருடைய பார்வை 9ஆம் இடம், உங்க ராசி 4ஆம் இடம். இந்த 3 இடத்தை பார்க்கும். 3, 7, 10 பார்வை சனி பகவானுக்கு உண்டு. 7ஆம் இடத்துல இருந்து இது நாள் வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்த கணவருக்கு உடல் உபாதைகளை சனி பகவான் இங்க கலத்திர சனியாக இருந்து அந்த கலத்திற்கு உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி நண்பர்கள், பார்ட்னர், உற்றார் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு உபாதைகளை கொடுத்து கொண்டு இருந்தார். அங்க இருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வக்ரகதியில் இந்த 141 நாட்கள் 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஏற்கனவே அங்க உங்களுக்கு பாக்கியத்துல குரு ராகு அமர்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வழியை இது நாள் வரைக்கும் சனி பகவான் தடுத்து கொண்டு இருந்தார். ஏன்னா சனிக்கு சூரியன் ஆகாது. சூரியனுக்கு சனியை ஒத்துக்குவாரு, அப்பா பிள்ளைய ஒத்துக்குவாரு, புள்ள அப்பா ஒத்துக்காது. அதனால இது நாள் வரைக்கும் அதை தடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்ரகதியில் அமர்வதனால் நல்லது ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. இதுல இன்னும் விசேஷமா பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் சனியும் சூரியனும் சத்தம பார்வையில் ஆவணி மாதம் முழுவதும் இருப்பாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் அப்பா பிள்ளை நல்லா வளர்ந்து ஒரு வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தீங்கன்னா அந்த ஆவணி மாதம் முழுவதும் தயவு செய்து விவாதங்கள் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு. அதை முதல்ல பாத்துக்குங்க. சரிங்களா. இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு இந்த சனியினுடைய பார்வை தாக்கத்தில் இருந்து விடுபடுவதனால் திருமண பேச்சு சிம்மராசிக்காரர்களுக்கு பேசணுமா, இப்பொழுது பேசுறது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் இல்ல ஒரு புதிய தொழில் நாங்க தொடங்க போறோம், அது அப்பா கையால தொடங்கி வைக்க சொல்லுங்க. நல்லது ஒரு பலன் உங்களுக்கு வரும். ஏன்னா ஆணி மாதத்துல இந்த வக்ரகதியோடைய ஆணி மாதம் முழுவதும் ஆரம்பிக்கக்கூடிய வக்ரகதி ஆரம்பிக்கக்கூடிய நாள்ல சூரியன் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி 11ல போய் பாக்கியத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எல்லா லாபத்தையும் கொடுக்க போற லாபஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. அதனால நல்லது ஒரு பலனை கொடுப்பாரு. ஏன்னா அவர் பாக்குறது அடுத்தது 5ஆம் இடத்தை தான் பாக்குறாரு சத்தம பார்வையாக. அப்ப அந்த வருமானம் உங்களுடைய சுய புத்தியினால் வரும், உங்க உழைப்பின் மூலியமாக வரும். உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்போ இவையெல்லாம் தருவதற்காக உங்க கை ஓங்கி இருக்கு. இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்க சொல்ல உங்க பிள்ளைங்க கேட்கிறப்ப நீங்க பயன்படுத்திக்கிங்க. ஆவணி மாதம் கேட்காது, ஆணி மாதத்துல கேட்பாங்க, பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா. சரி, அடுத்தது உங்க ராசியவே பார்ப்பாரு. இதனால வரைக்கும் உங்களுக்கு ஒரு சோம்பல், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு மந்தமான தன்மையே மந்தக்காரகன் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தான்.
அவற்றில் இருந்தெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் விடுதலை பெற முடியும். சுறுசுறுப்போடு செயல்பட்டு இதனால் என்னென்ன வேலை பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இந்த 5 மாசத்துக்குள்ள நான் முடிக்கணும்னு முடிச்சீங்கன்னா சிறப்பா நீங்க முடிச்சிடலாம். சரிங்களா? அதனால அதை பயன்படுத்திக்கிங்க. 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது வண்டி, வாகனம், வீடு இவற்றுக்கெல்லாம் ஒரு தடையை கொடுத்துக்கிட்டு முட்டுக்கட்டையாக சனி பகவான் இருந்தார். ஏன்னா பகை கிரகம் பாருங்க, அது 7ல உட்காந்துட்டு 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. உங்க தாய்க்கு உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 4ஆம் இடத்தையும் பார்க்குது. தந்தைக்கும் கொடுக்கும், தாய்க்கும் கொடுக்கும். அப்ப அவற்றுக்கெல்லாம் இருந்து உங்க தாய் தந்தையினுடைய உடல் உபாதையிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அடுத்தது உங்களுடைய பார்ட்னரோட, உங்க உறவுகளோட, உங்க நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும் பாருங்க. அவற்றுக்கெல்லாம் இப்போது சமாதானம் கூடி நீங்க காட்டுறது நல்லது. அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அதை இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கிங்க. புதிய வேலை தொடங்குபவர்கள், இது நாள் வரைக்கும் நான் வந்து இடம் மாற்றம், வேலை மாற்றம் இவற்றெல்லாம் பண்ணலாமா, சனி தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த 141 நாட்கள் இருக்க போகுது. அடுத்தது அரசு சம்பந்தப்பட்டதுல பெண்டிங் இருந்ததுன்னா, பிஎஃப்ஓ இல்ல எனக்கு அங்கிருந்து லோன் வரணும், எனக்கு வர வேண்டிய பணம் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் வரல, நான் பிஎஃப்ல இருந்து லோன் போட்டிருக்கேன் வரல, இவற்றுக்கெல்லாம் இப்பொழுது நீங்க ஆரம்பிச்சு வைங்க. நல்லது ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நகை அடமானம் இருந்ததுன்னா வரக்கூடிய பணம் கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் ஆணி மாதம் சூரியன் அமரும் பொழுது உங்க ராசி அதிபதி அவனே வருமானத்துக்கு உரியவர். அப்படி இருக்கும் பொழுது அது நல்லது ஒரு பலனை அங்க கொடுக்கறதுக்கு ரெடியாகி இருக்காரு. வந்த பணத்தை வச்சு நீங்க இந்த கடன் இருந்ததுன்னா அதை அடைங்க, இல்ல நகையை திருப்பணுமா திருப்பிக்கிங்க, இல்ல கந்து வெட்டியோ இல்ல வெளியில வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அவற்றெல்லாம் இருந்து நீங்க கொஞ்சம் நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு டைம் இங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்ல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்ட உழைப்பின் மேன்மையை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா உட்காந்து கவனிச்சிங்கன்னா உழைப்பு அதை போனா அந்த டயத்துக்கு வரணும் அப்படி எல்லாம் இப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 மாத காலகட்டங்கள் பரிகாரத்துக்கு உரிய ஸ்தலம் மங்கம்மாப்பேட்டை, வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மங்கம்மாப்பேட்டை ஆலயத்தில் சனி பகவான் தன்னுடைய மனைவி நீலாதேவியை மடியில் அமர்த்தியபடி கல்யாண சனீஸ்வரராக காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சஷ்டியார்த்த பூர்த்தி, சதா அபிஷேகம், பீமரத சாந்தி இதையெல்லாம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்கள் செய்யப்படக்கூடிய ஆலயம். சனி பகவான் தன் சகோதரனான யமதர்மனுக்கு உரித்தான தென்முகம் நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய ஸ்தலம் இது. 27 நட்சத்திரம் 12 ராசிகளுக்கு உரிய சக்கரத்தை சனி பகவானுடைய பீடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. எப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் இருந்தாலும் எல்லாம் நீங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆலயம். கண்டிப்பாக இந்த ஒரு முறை சென்று நீங்க இந்த 5 மாத காலகட்டத்துக்குள் சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கைமேல் பலன் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்பது திண்ணம். அடுத்தது எந்த ராசின்னு பார்க்கலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.